Assalamualaikum and hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெட்னஸ்டேவோட மினி vlog தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவும் ஷூட் பண்ணல. ஸோ மதியானம் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு இருக்குல்ல, ஸோ அது செஞ்சுருக்கோம். ஸோ ஒன் பார்ட் கிரேவிங்கிற மாதிரி நான் வந்து குக்கர்லேயே வந்து குழம்பு செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன், தாளிச்சு விட்டுட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. சமயத்தில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதில் ரொம்ப விசில் வைக்காமல் ஒரு விசில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கும் போது ஒரு கொதி விடுறோம்ல, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக செட் ஆகி வந்துடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, ஸோ அதையும் நான் சேர்த்து போட்டேன் குழம்பு தாளிப்பு கொடுக்கும்போது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் செஞ்சது போட்டிருக்கோம். ஸோ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து நான் இது வரைக்கும் போடல. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமயத்தில் ப்ரெஷர் குக்கரில் செய்யும் போது அங்கங்கே உடஞ்சி போயிடும் சிக்கன்னா. ஸோ அந்த மாதிரி உடையாமல் பர்ஃபெக்டாக செய்யணும்னா ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடலாம். பாருங்கள் சிக்கன் குழம்பு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் குழம்புக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் இருக்குங்க? ஸோ நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பெப்பர் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மெத்தடு தான், பட் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து தால்ச்சோறு இருக்குல்ல, ஸோ அது செஞ்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கரில். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியும் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ரெஷர் குக்கர்லேயே உதிரியாக தால்ச்சோறு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீ ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். இந்த சிக்கன் குழம்பு தால்ச்சோறு வச்சு நம்ம சுட சுட சாப்பிடும்போது சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கீ ரைஸ்க்கு வந்து சரியான காம்போங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இது கூடயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு புளிப்பு பச்சடி செஞ்சு வச்சா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து அதுனா சரியான காம்போ தாங்க சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு, அது கூட நம்ம வந்து தால்ச்சோறு செஞ்சு, ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை செஞ்சிருந்தோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் நம்ம ரைஸ் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, ஸோ தால்ச்சோறு. ஸோ பாருங்க அங்கங்கே எங்கேயுமே ஒட்டவே இல்லை, அழகா வந்திருக்கு பாருங்க. ஸோ இது கூட நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை செஞ்சிருந்தோம். ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பிளாக், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்க. நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் குழம்புக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.